நவம்பர் 2019ல 4 பசங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் கிடைக்கிற லோ காஸ்ட் பெயின் கில்லர் வாங்கி அதை தண்ணியில் கலந்து அதை போதையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் வெறும் 12லேருந்து 15 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு 15 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருளோ இல்லை சப்ஸ்டன்ஸோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆக்சசிபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த ஒரு நியூஸே போதும். இன்னிலிருந்து பேரண்ட் டியூன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட எல்லா விஷயத்தை பற்றியும் எப்படி டீட்டெயில்டாக பேசலாம், பேச்ச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு சர்வதேச போதைப்பொருள் ஒழிக்கும் அல்லது எதிர்க்கும் நாள், அதாவது இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். போதைன்னு சொன்னாலே நமக்கு பெரியவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா குழந்தைங்களும் எவ்வளவு அடிமை ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே மறந்துடும். இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் டேல குழந்தைங்களுக்கு போதை பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னா என்ன? இது வெறும் ட்ரக் ஆர் ஆல்கஹால் கன்சியூம் பண்றது மட்டும் கிடையாது, அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸும் சேர்த்துதான். இப்போ ஒருத்தவங்க போதைப் பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அதுக்கு ரொம்ப டிபெண்டா ஆயிடுவாங்க. அவங்களோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டடா அவங்க எடுக்கிறதுனால ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளமும் கிரியேட் ஆகும். அதாவது எடுத்தே ஆகணும், கண்ட்ரோல் பண்ண முடியாம ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹாலுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்ரலாகவே ஒரு ட்ரக் ஆர் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதோடு சேர்ந்து அவங்களோட அப்பியரன்ஸ்ல, அவங்களோட பிஹேவியர்ல, ஸ்லீப்பிங் பேட்டர்ன், இது எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் நடந்திருக்கும். அடிக்கடி காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதையும் தாண்டி இன்னும் சில பிசிக்கல் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வருது கண்ணு. அவங்களோட கண்ணு வந்து நல்ல ரெட்டா இருக்கும். இது வந்து பிளட் ஷாட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்க பாடியிலேருந்து, அவங்க ட்ரெஸ்லேருந்தோ இல்லை அவங்க பேசும்போதோ ஒரு மாதிரி ஸ்மெல், ஒரு ஆல்கஹால் ஸ்மெல்லோ இல்லை அன்யூஷுவல் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு தெளிவான பேச்சு இருக்காது. அவங்களோட ஸ்கின் எல்லாம் வெள்ளரி போன மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ்லயோ இல்லை மற்ற பாடி பார்ட்ஸ்லயோ வந்துட்டு ஏதோ ஒரு மார்க் வந்து இருக்கும். அது பார்த்தே நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க அவங்க வந்துட்டு அடிக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அவங்களோட வெயிட் வந்து ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. பிஹேவியர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லை வம்பு இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி நிறைய போய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்டேபிளா இருக்கவே மாட்டாங்க. ஒன்று ஓவரா படப்படன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எதுவுமே செய்யாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்லேயே இருப்பாங்க. அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி போக போக செல்ஃப் ஹேட்ரட் ஜாஸ்தியாகும். அதாவது அவங்களையே அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அவங்க செல்ஃப் ஹார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ குழந்தைங்க இப்படி இருக்காங்க, இது மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்? ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து நம்ம 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எஜுகேஷன் பார்ட். ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சு அதுக்கான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது. ரெண்டாவது, அடிக்ட் ஆயிட்டாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது. இப்போ நம்ம எஜுகேஷன் பார்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர்ல குழந்தைங்க எப்படிப்பட்ட டெசிஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத முக்காவாசி நேரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க வளர வளர டிஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க, அவங்களோட பேசுவாங்க, அவங்களோட பழகுவாங்க, அவங்களால நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் ஆவாங்க. அது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இல்லை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது நம்ம தான் பார்த்து கவனிக்கணும். நெகட்டிவா இருக்கு, ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து ரூட் மாற்றி விடுறதும் நம்மளோட கடமை தான். அடுத்து
நீங்க உங்களோட ஹேபிட்ஸ்ல ஒரு செக் வைக்கணும். முக்காவாசி நேரம் குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அப்படியே தான் நடந்துப்பாங்க. ஸோ நீங்க ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்க அதே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டர் வில் கம். ஸோ உங்களோட பர்சனல் ஹேபிட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரீமாடல் பண்ணுங்க, எஸ்பெஷலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யோர் சில்ட்ரன். அடுத்து குழந்தைங்க வளர்றதுக்கு ஒரு பாசிட்டிவான என்வாயன்மெண்ட் நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். அது நம்மளுடைய கடமை. அவங்க வளரும் பருவத்தில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம், ஒரு பாசிட்டிவ் பாடி இமேஜ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும். ஜென்ரலாகவே ஒரு குழந்தைங்களை வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணா, இல்லைனா அவங்க மேலே அவங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு செல்ஃப் வர்த் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது மாதிரி ட்ரக்ஸ் இல்லை ஆல்கஹால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரிலாம் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. அடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன, அதோட இல் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறது. ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ட்ரக்ஸ்னா என்ன, அதோட டேஞ்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணுங்கிற மைண்ட் செட், ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அடுத்து இது சொல்லி கொடுக்கும் போதே கூடவே இது மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணனா லீகலாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வீட்டில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், என்னென்ன வீட்டில் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கிட்ட சொல்லிடணும். இதுக்கெல்லாம் முன்னாடி என்னென்ன ட்ரக் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேரிவானா எடுத்தீங்க அப்படின்னா பேப்பரை ரோல் பண்ணி ஸ்மோக் பண்ணுவாங்க. அடுத்து ஹெரோயின் எடுத்தீங்க அப்படின்னா கையில் இல்லை காலில் இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. கொக்கைன் எடுத்தீங்கன்னா கிளாஸ் பைப்பு இல்லைனா வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு ஸ்னாட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் எப்படி குழந்தைங்க இல்லைனா யாராவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்களா இல்லைனா வந்து அலுமினியம் ஃபாயிலில் மடித்து அதை ஒழிச்சு வைக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை மானிட்டர் பண்ண முடியும். அப்புறம் குழந்தைங்க வளரும் போதே அவங்களுக்கு பியர் ப்ரெஷர்னா என்ன, அதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா குழந்தைங்க வளர வளர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. அவங்க டைரக்டாக இல்லை அப்படின்னாலும் இன்டைரக்டாக நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே அவங்க வந்து நம்மளே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லித்தரணும். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். முக்கியமாக என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும்போது அவங்க மட்டும் தனியாக இருந்தானா, அவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பண்ணாமல் ஃபிட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கூல்னஸ் போயிடும், யாருமே அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இது மாதிரி விஷயத்துல நோ அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அடுத்து உங்க குழந்தைங்க யார் யாரோட எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணுங்க. அவங்களோட என்னென்ன ஸ்கெடியூல் இருக்கு, அவங்க என்ன வேலைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வராம நீங்க அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நைட் ஸ்டே போகிறேன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க ஃபேமிலி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பேசிக்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி வீட்டில் என்னென்ன சீக்ரெட்டாக ஹைடிங் ஸ்பாட்லாம் இருக்குங்கிறத பாருங்கள். ஹைடிங் ஸ்பாட் இதை மறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம கபோர்டு இல்லைனா பீரோ அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சிடி, ஸ்டஃப்டு டாய்ஸ், அவங்களோட நோட் புக்ஸ் இந்த இடத்துலலாம் கூட அவங்க மறைச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்களை ஈஸியாக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். இது எல்லாமே பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ப்ரிவென்ஷன் இஸ் பாசிபிள். ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லைனா அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இன்வால்வ் ஆகி செய்யணும். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும்.
இந்த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல ஒரு சின்ன பசங்களோ இல்லைன்னா பெரியவங்க ட்ரக்ஸ் இல்லை ஆல்கஹால்ஸ் வச்சிருக்காங்க, இல்லை யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா இந்த சேல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன சார்ஜஸ், என்னென்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து கண்டிப்பா அதை ரெடி பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லா லெவல்ஸ்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரக் எஜுகேஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க கம்யூனிட்டியில இருக்கிற மற்ற பேரண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பேசுவோம். ஸோ அது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ட்ரக் அப்யூஸ் பற்றின அவேர்னஸ், இது எல்லாமே கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடலாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவங்களும் இது மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், டீச்சர்ஸும் சேர்ந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டிலேயே ஒரு ட்ரக் ஃப்ரீ எஜுகேஷன் இல்லைன்னா ஆல்கஹால் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டியில் ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இன்வால்வ் பண்ணி ஒரு இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி கிரியேட் பண்ணி கம்யூனிட்டிலையும் சரி ஸ்கூல்லையும் சரி அதை நடத்தலாம். ஸ்கூலில் ரொம்ப மேஜராக எவ்ரி மந்த் இல்லைன்னா அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் அவங்க ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, குழந்தைங்களுக்குள்ள என்னென்ன பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி ஒரு ட்ரக் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த அவங்க முடிவு பண்ணணும். டோட்டலாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி குழந்தைங்களை பாசிட்டிவான ஒரு வேலை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்கஹால் அப்யூஸாக இருக்கட்டும், எந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாக இருந்தாலும் அது பாசிபிள். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. This is Aware India.